ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேசிஸ் ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நாம் எடுத்திருக்க டாபிக் ஐ ஆம் பிஸி அப்படின்றத எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் சொல்லலான்ட்டு. ஐ ஆம் பிஸி ஒரே மாதிரி மொனோட்டனஸாக சொல்லி போர் அடிக்குது, நம்ம கான்வர்சேஷன் போரிங்காக இருக்கும். ஸோ அதை டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக சொல்லலான்னு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்க்க போகிற ஐ ஆம் பிஸிக்கான டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒரு கண்ட்ரிக்கும் அவங்கவுங்க பண்ணுற ஜாப் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடியமாவோ இல்லை ஃப்ரேசல் வேர்ப்ஸாவோ இல்லை எக்ஸ்ப்ரெஷன் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்ப்ரெஷனாக உருவாகிருக்கலாம். அதையெல்லாம் கலெக்டிவாக போட்டு ஒரு 30 டிஃப்ரெண்ட் வேஸில் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஐ எம் ஸ்லாம்ட் அட் ஒர்க் அப்படின்னா ஓவர்லோடட், அதிகமான வேலை இருக்குது, வேலை பளு இருக்குது. ஐ எம் ஸ்லாம்ட் அட் ஒர்க். நெக்ஸ்ட், ஐ எம் ஸோ பிஸி தட் ஐ காண்ட் ஈவன் திங்க், யோசிக்க கூட நேரம் இல்லை. ஐ எம் பரீடு இன் ஒர்க், அப்படியே வேலையில் மூழ்கிட்டேன், புதைந்து போயிட்டேன். ஐ எம் ஓவர்வெல்ம்டு வித் ஒர்க், அளவுக்கு அதிகமான வேலை இருக்குது. ஐ எம் ஓவர்வெல்ம்டு. ஐ எம் அப் டு மை இயர்ஸ் இன் ஒர்க், காது வரைக்கும்ன்றது இல்லை, ஃபுல்லாக வேலை பளு அதிகமாக இருக்குது. ஐ எம் பிஸி அஸ் அ பீ அப்படின்னா தேனி இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவு அதனுடைய சுறுசுறுப்பாக தேன் தேடும் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய சுற்றி நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன். ஐ ஹவ் காட் அ லாட் ஆன் மை பிளேட், ஏற்கனவே எனக்கு ஒர்க் இருக்குது, இன்னும் வேறு ஒர்க் கொடுக்குறீங்களா. ஐ ஹவ் காட் அ லாட் ஆன் மை பிளேட். ஐ எம் பிஹைண்ட் ஆன் மை ஒர்க், முடிக்க வேண்டிய வேலையே இருக்குது, இன்னும் கூட இது அடிஷ்னலாக அதை சொல்கிறதுக்கு ஐ எம் பிஹைண்ட் ஆன் மை ஒர்க். ஐ ஹவ் லாட்ஸ் டு டூ, எனக்கு இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஐ ஹவ் அனதர் பிக்கர் ஃபிஷ் டு ஃப்ரை, இன்னொரு மீன் வறுக்க இருக்குன்னா என்ன அர்த்தம், இன்னும் அதிக வேலை இருக்குது, இன்னும் நான் எதையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலை. அப்புறம் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறது இப்போயோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அதை மென்ஷன் பண்ண ஐ ஆம் கைண்ட் ஆஃப் பிஸி ரைட் நவ். எக்ஸ்ட்ரீம்லி பிஸியாக ஐ ஆம் கைண்ட் ஆஃப் பிஸி ரைட் நவ். செகண்ட், ஐ ஆம் சார்ட் ஆஃப் பிஸி தீஸ் டேஸ், இப்போல்லாம் நான் ரொம்ப பிஸிப்பா, ஐ எம் சார்ட் ஆஃப் பிஸி தீஸ் டேஸ். நெக்ஸ்ட், ஐ வில் பி அன்பிலீவபிளி பிஸி நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருப்பேன். ஐ வில் பி அன்பிலீவபிளி பிஸி நெக்ஸ்ட் வீக். ஐ வாஸ் ஸோ பிஸி எஸ்டர்டே, நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன்ப்பா. ஐ வாஸ் ஸோ பிஸி எஸ்டர்டே. ஐ மைட் பி லிட்டில் பிஸி டுமாரோ, நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். I might be a little busy tomorrow. I might be a little busy tomorrow. I am tied up. I am tied up with work. Heavy work இருக்குது அப்படின்றத I am tied up. I am up to my eyes. நிறைய வேலை இருக்குது, அளவு கடந்த வேலை இருக்குது. I am up to my eyes. My plate is full. My plate is full. நிறைய வேலை, இங்கே லிட்ரலாக தட்டு நிறைய இருக்குன்னு இல்லை, நிறைய வேலை இருக்குது. ஐ ஆம் ஸ்வாம்ப்ட், வேலையில் அப்படியே மூழ்கிட்டேன்றோம் இல்லைங்களா, அவ்வளோ மூழ்கிற அளவுக்கு வேலை இருக்குது. ஐ ஆம் ஸ்வாம்ப்ட். ஐ ஆம் அப் டு மை நெக். ஐ ஆம் அப் டு மை நெக் அப்படின்றதும் நிறைய அளவுக்கு அதிகமான வேலை, கழுத்து வரையிலுன்றது இட்ஸ் வெரி ஹெக்டிக், ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அயன்ஸ் இன் த ஃபயர். எ லாட் ஆஃப் அயன்ஸ் இன் த ஃபயர் இங்கே எதை குறிக்குதுன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க்ஸ், டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத ஐ ஹவ் அ லாட் ஆஃப் அயன்ஸ் இன் த ஃபயர். தென் ஐ திங்க் ஐ பைட் ஆஃப் மோர் தேன் ஐ சியூ. ஐ திங்க் ஐ பைட் ஆஃப் மோர் தேன் ஐ சியூ, என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவு எடுக்காமல் அதை விட அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டேன். எப்படி எறும்பு வாய்க்குள்ளே எறும்பை விட சிறிய அளவு தான் உணவு போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளால் முடிகிற ஒர்க்கு தான் நாம் செய்ய முடியும், அதுக்கு மேலே செய்கிறத ஐ திங்க் ஐ பைட் ஆஃப் மோர் தென் ஐ சியூ. ஐ ஆம் அட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அட் ஒர்க், இதுவே என்னோடய திறமை மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை தாண்டி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இது ரொம்ப ஓவர் பர்டனாக இருக்குது. அடுத்து, ஐ ஆம் அட் ஃபுல் பேண்ட்வித் ரைட் நவ். ஃபுல் பேண்ட்வித் ரைட் நவ், இன்னும் அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ண முடியாது என் ஒர்க்கில், ஆல்ரெடி இட் இஸ் ஃபுல். அடுத்து, I will be burning the candle at both ends
this weekend. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? burning the candle at both ends எப்படி பரபர சுறுசுறுன்னு எரிஞ்சிடும், அந்த அளவு அதிக வேலை இருக்குதுன்னு சொல்கிறது. சாரி, மை அஜெண்டா டைரி இஸ் ஃபுல். ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் மொத்தம் என்ட்ரு ஆகிடுச்சு. கொஞ்சம் கேப் கூட இல்லை, ஓவர் ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட், ஐ எம் overstretched வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஒர்க் இருக்குப்பா. தட் இஸ் ஐ எம் overstretched. இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் ஐ வாஸ் overstretched. அண்ட் ஐ ஆம் ஆல் புக்ட் அப் ரைட் நவ். எல்லா ஒர்க்கும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு எந்த ஒர்க்கையும் அலாட் பண்ணாதீங்க. ஐ எம் overburdened. ஐ ஜஸ்ட் கான்ட் டேக் எனி மோர் ஆன் திஸ் வீக். இதுக்கு மேலே என்னால் வேலை எதுவும் எடுத்துக்க முடியாது, கமிட் பண்ணிக்க முடியாது. ஐ எம் ஹாரிபலி ஸ்ட்ரெஸ்ட். ஐயோ, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா இவ்வளோ ஒர்க் பண்ணுறது. ஸோ ஐ எம் ஹாரிபலி ஸ்ட்ரெஸ்டு. ஓகே வீவர்ஸ், ஐ எம் பிஸின்றதை நம்ம 30 டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரைட் அக்கேஷன் வரும்போது டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, see you.